தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாதம், ஏறக்குறைய 1.5 வருஷம். நல்லதா கெட்டதா? என்னங்க பட்டிமன்றம் மாதிரி பேசுறீங்க? ஆமாம், பட்டிமன்றம் மாதிரி விவாதம் வந்துருச்சுன்னா பேசி தான் ஆகணும். பேசினா தான் அதுக்கு லாபம், பேசலைன்னா நட்டம் தான். என்றைக்குமே தனுசு ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனசில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா பேசி தீர்த்துருங்க. நல்லது கெட்டதை பார்த்துக்கலாம். பேசலைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். இதுதான் உண்மை. தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது இருவரும் பெயர்ச்சி அடைகிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தை விட இருக்கிற மாசு ராகு கேது தான். அதாவது செய்யறத தெரியாமல் செஞ்சுட்டு போவாங்க. எதிரிக்கு வலிக்காமல் ரத்தம் குடிக்கிறவங்க அதான் ராகு கேது. வைக்கிற ஆப்பே தெரியாது, ஆப்பு எங்கே வைக்கிறாங்கன்னே தெரியாது. இந்த ராகு கேது எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆப்பு வைப்பாங்க. அது வைக்கிறதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ராகு கேது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? 18 மாதம் லாக்கா ரிலீஸா, இன்பமா துன்பமா, வெற்றியா தோல்வியா, இதை பார்த்துடலாம். ராகு பகவான் உங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. 70% ராகுவால் லாபம், 30% கவனம் கேதுவால். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எடுக்கிற காரியங்களில் வெற்றி ஏற்படும். நமக்கு வெற்றியை ஏற்படுத்தணுன்ற எண்ணம் வந்துடும். அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 18 மாதம் உங்களுக்குள்ளே ஒரு அசுரன் உருவாக போகிறாரு. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு தீரணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருப்பீங்க. நம்ம ஒரு அவார்டு வாங்கியே ஆகணும், இனிமேல்லாம் நம்ம லைஃப் விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு வேகம். நீங்கள் ஒரு பெரிய மனிதராக, ஒரு பெரிய யோகவாதியாக, ஞானியாக உங்கள் வாழ்க்கை திசை மாற போகுது. எடுத்த காரியங்களில் வெற்றி, ஜெயம், லாபம், பணம் பெருக போகிறது. 2 வருமானம் கிடைக்கும். டபுள் டைம் வருமானம். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு சேலரி வாங்கினா 2 சேலரி, டபுள் டைம் வருமானம். லாபம், திடீர் லாபம். மன தைரியம் அதிகமாகும். தொட்ட காரியமெல்லாம் துவங்கும். சக்ஸஸ். ராகு பல வழியில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு. கடந்த 18 மாதமாக ராகு பகவான் நம்மளை முடக்கி போட்டிருக்காரு. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு. முடக்கி போட்டிருந்த உங்கள் வாழ்க்கையை திடுக்கிடும் திருப்பங்களோடு உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. ராகு அந்த அளவுக்கு துணை இருக்க போகிறாரு. சில கேஸ் விஷயம், சட்டத்தில் சிக்கியிருந்தவங்களுக்கு சட்ட சிக்கல்கள் விலகும். அவமானங்களில் சிக்கியிருந்தவங்களுக்கு அவமானங்கள் விலகும். தப்பான பேர் எடுத்தவங்களுக்கு அந்த பேரெல்லாம் மறைஞ்சிரும். நல்ல பேர், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் மேலோங்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசாங்க காரியங்கள் வெற்றி கிடைக்கும், அனுகூலங்கள் கிடைக்கும். கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கல்யாணத்தில் ஏதாச்சும் எனக்கு சங்கடமாக போச்சு சார், மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் கல்யாணம் ஏற்படும். கல்யாண வாழ்க்கை நன்றாக இருக்கும். கிராமங்களில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, பூர்வீகத்தில் நம்மளுடைய தடத்தை பதிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆண்டவன் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம். ராகு உங்களுக்கு கிஃப்டாக வந்துட்டார். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் வீடியோ வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேது 9ஆம் இடத்துக்கு வராரு. 9th பிளேஸ். ஓதியவனுக்கு 9இல் குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எல்லாரையும் அதை ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினச்சிப்பாங்க. ஓடினவனுக்கு 9இல் குரு அப்படின்னு. 9இல் குருனா எப்படின்னா தேவையில்லாதவெல்லாம் புத்தி சொல்லுவான். புத்தி நிறைய கிடைக்கும். 9இல் கேது வந்தால் என்ன? கேதுவும் ஞானக்காரகன் தான். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவான், நம்ம கேட்டுக்கணும். கோபம் மட்டும் படக்கூடாது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 2 வீலரை கரெக்டாக ஓட்டிகிட்டு போனாலும் ஒரு போலீஸ்கார் நிப்பாட்டிடுவார். எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுவார். ஐயோ சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், எடுத்து காட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் விடுவாங்க. அந்த 5 நிமிஷமும் உங்களுக்கு சிரமம் தான். பாயிண்ட் புரியுதா? அப்போ என்னன்னா 10 நிமிஷத்தில் முன்னாடி ஒரு இடத்துக்கு போங்க, எங்கேயாச்சும் போனோன்னா. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது வரும்போது நிறைய ஞானம் கிடைக்கும். நடந்த ஒரு தவறை மீண்டும் நடக்க விடமாட்டார். அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துவார். கேது அவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் பிளானட். இந்த இடத்துல சில உறவுகள் பற்றி கொஞ்சம் கண்ணீர் விடும். சில உறவுகளை, இந்த உறவுகளை பற்றி நம்ம பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் பேசிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அப்போ கேது நிறைய ஞானத்தை கொடுக்க போகிறாரு. சில பேர் புத்திமதி சொல்லுவாங்க, அங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை, நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். நம்மளை வேண்டாம் வெறுப்பாக சில பேர் பார்ப்பாங்க. அவங்களாம் இப்போ கண் முன்னாடி தெரிவாங்க. மனசில் என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட் திங்கிங் வராது. மனசு எப்பவுமே அடுத்ததை பற்றி சிந்திக்கணும், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். நம்மளை ஒருத்தவங்க கேவலமாக பார்க்குறாங்க, ஏன்டா நீலாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மைண்ட் ரொம்ப டைவர்ட் ஆகும். சில பேர் கோவக்காரங்களாக இருப்பீங்க, சில பேர் கண்டுக்காமல் போயிடுவீங்க, சில பேர் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போதைக்கு அமைதியாக வந்துடுங்க. அந்த இடத்துல ஒன்று தலை குனிஞ்சிருங்க. சிம்பிளாக சொல்கிறேன், கேது தான். தனுசு ராசிக்காரர்கள் கேது பகவான் 9இல் வரும்போது ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து நகுந்துருங்க. நான் உங்களை திட்டினேன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. நான் உங்களை திட்டணுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, நகுந்துடணும். மிகப்பெரிய சௌகரியத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் திடமான மனநிலையை ஏற்படுத்தும். சாரின்னு சொன்னீங்கன்னா மனசு ரொம்ப திடமாகும்.
ஏன்னா பிரச்சனை வரல. நம்ம தப்பு பண்ணாலும் திட்டுவாங்க, தப்பு பண்ணலனாலும் திட்டுவாங்க. அதான் நான் சொன்னேனே, இப்போ நம்மளை சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, இப்போ இந்த இடத்துல நடக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் பிடிக்காது. அப்போ இந்த இடத்துல சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது நம்மக்கிட்டேருந்து அந்த வார்த்தை வெளியே வருது பார்த்தீங்களா, அது அவன் மனசையே மாற்றும், நம்ம மனசையே மாற்றும், கோவத்தை கட்டுப்படுத்தும். நீங்கள் அங்கே போயிட்டு உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன பிடுங்க அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சது, 2 பேரும் சண்டை மாட்டிக்க வேண்டியதான். சண்டையோடு முடிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஈகோ கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் காரியத்தில் நஷ்டம், பணத்தில் நஷ்டம், நிம்மதி இருக்காது, ஈகோ அதிகமாகி மண்டை வெடிக்கும், தூக்கம் வராது. இதெல்லாம் தேவையா? எல்லாருமே எல்லாத்தையும் எதிர்த்து வாழ்க்கையில் போக முடியாது. சில இடத்துல பின்வாங்கி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, நம்ம கனவும் பாதிக்குதுல்ல, அப்போ சில இடத்துல சாரி கேட்டு தான் ஆகணும். பகையை மட்டும் வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. பகையும் நெருப்பும் என்றைக்குமே பிரச்சனை பண்ணும். தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருங்க. நெத்தியில் சந்தனம் வைங்க. ஒரு பெரிய பிரச்சனை சின்ன சந்தனம் காலி பண்ணிடும். அப்போ கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார். உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும்னா கோவிலுக்கு போங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பாட்டு கேளுங்க, காதில் ஹெட்ஃபோனை போட்டு. கோவம் வரும்போது கண்ணை திறந்து ஒருத்தர்கிட்டையும் பார்க்காதீங்க, பேசாதீங்க. கோவம் வந்ததுன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. விநாயகரை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 80% லாபத்தை கொடுக்குறாரு. இந்த 20% மட்டும் கேது பகவான். சில விஷயங்கள் நம்ம செஞ்சால் அதுவும் நம்ம சமாளிக்கலாம். அதனால தான் மற்றவங்க கிட்ட கவனமாக இருங்க. மற்றவங்க என்ன நம்மக்கிட்ட வந்து உரசினாலும் தனுசு ராசினா தங்கம்னு காமிக்கணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.